இசைன்றது மனிதனுடன் ஒரு வாழ்க்கையில் முழுமையாக சேர்ந்து விட்ட ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். இசைக்கு பல ஒரு பக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதி இருக்குது. இசை தான் ஒரு காலத்தில் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்பட்டது இசை. ஒரு முறை சார்ஜி மகாராஜ் ஒரு மியூசிக் கான்சர்ட் அட்டன் பண்ணதாக சொல்லுவார். அப்போ ஒரு வெளிநாட்டு பாடகி ஒருத்தர் பாடுறதாகவும், அவங்க அந்த அளவுக்கு பக்தியோடு பாடும்போது அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய உணர்வு நிலை கிட்டத்தட்ட மைண்ட் ரீஜன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகி வருதுன்னு சொல்லுவார். மைண்ட் ரீஜன்றது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1000 வருடங்களுக்கு மேலே 24 மணி நேரம் தியானம் தொடர்ச்சியாக செய்து ஒவ்வொரு வாழ்விலும் மீண்டும் 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 பிறக்கும் பொழுதும், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை 24 மணி நேரமும் தியானம் செய்து 1000 வருடங்களுக்கு மேலே தியானம் செய்யும்போது வரக்கூடிய ஒரு நிலையை வெறும் அந்த 5 நிமிஷம் பாட்டு பாடுற ஸ்டேஜில் வரதாக சொல்லுவார். ஆனால் அடுத்த லைனில் அவரே சொல்கிறாரு, அப்படி வரக்கூடிய அந்த பாடகி கூட பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. கிறிஸ்துவ கலாச்சாரமாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இந்து மதம், சீக்கிய மதம், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள், சூஃபிசம்லேயும் பாடல்கள் உண்டு. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா காயர்ன்னு சொல்லி சண்டே மாஸில் பாடுவாங்க. நம்மளுடைய மதங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த பாடக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இது எதற்காக அப்படின்னு சொல்லி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ஒரு மியூசிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் நல்லா பாடுறவங்களை கவனித்து பாருங்கள். ஒரு உச்ச ஸ்தாயியில் அந்த பாட்டோடு ஒட்டி பாடி மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்ணு தானாக மூடிடும். கண்ணு மட்டும் மூடாது, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் துளி வரதை கூட நீங்கள் பார்ப்பீங்க. எதனாலனா அவங்களுடைய உடலும் மனமும் இதயமும் கடவுளுடன் அந்த நேரத்தில் ஒன்றாகி விடுகிறது. இது ஒரு அவேர்னஸ் உடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதான கல்மினேஷன் ஸ்டேஜ் இல்லைன்றது நமக்கு புரியணும். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆல்ஃபபெட், அது ஏவாக இருக்கட்டும், ஆனாவாக இருக்கட்டும், சரியாக நன்றாக எழுதுவதனால அவன் பெரிய படித்தவராக மாறிட முடியாது. அதன் மூலமாக வார்த்தைகள் மூலமாக வாக்கியங்கள் மூலமாக பேராகிராஃப், அதுக்கப்புறம் கட்டுரை மூலமாக புத்தகம், இவ்வளோ எழுதி படித்து வரும்பொழுது தான் உண்மையாக படித்தவனாக மாறுறோம். ஸோ இசைன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக அவேர்னஸை கொடுக்குது, எந்த விதமான செலவும் இல்லாமல். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்க புள்ளி, அது முற்றுப்புள்ளி அல்ல.